வணக்கம். ரஷ்யா தி ஆஃபீஸ் டிஸ்கஷன், புதின் டிஸ்கஷன், லீடர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, யூஎஸ்ஏல உள்ள மாதிரியான யூனிவர்சிட்டி ரஷ்யாவிலே அமைக்கப்படணும். ஓகே, இப்போ ஹாலிவுட் யூஎஸ்ஏல ஸ்டூடியோவாக இருக்குது, அதே மாதிரி ரஷ்யா ஸ்டூடியோவும் நம்ம அமைச்சிக்கலாம். ஓகே, ஏன்னா யூஎஸ்ஏ சம்திங் எரர். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, கொலம்பஸ் வந்து அந்த தீவை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் யூகேலேருந்து கொஞ்சம் பேரும், இத்தாலியிலேருந்து கொஞ்சம் பேரும், மெக்சிகோவிலேருந்து கொஞ்சம் பேரும், கனடாவிலேருந்து கொஞ்சம் பேரும், இப்படி அங்கங்கே வந்து ஒரு அகதி கூட்டமாக அமைஞ்ச ஒரு கூடாரமாக இருக்கே தவிர, யூஎஸ்ஏக்குன்னு தனிப்பட்ட வகையான சுயம்பான கல்ச்சர், இதுதான் நாங்கள் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிரசிடெண்ட்டை தான் அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இவர் ஆட்சி செஞ்சார், இவர் ஆட்சி செஞ்சார், அந்த அரசாங்க அமைப்பை தான் அவங்க ஆதாரமாக சொல்கிறாங்களே தவிர, மற்றபடி நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சில பேர் தான் யூஎஸ்ஏல இருக்காங்க. அதனால் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் 8.5 வருஷமாக ஆஃபீஸ் ஒர்க் செஞ்சுருக்கோம். என்ன பலன் கிடச்சிருக்கு? அதனால் யூஎஸ்ஏக்கு பதில் ரஷ்யாவை மேன்மைப்படுத்துகிறது தான் நன்மை. உலக நாடுகளுக்கும் சரி, ஜேஎம் குரூப் ஆஃப் கம்பெனிக்கும் சரி, இல்லை அதர் பிஸ்னஸ் லீடர்ஸுக்கும் சரி. சரி, மற்றபடி ஹாலிவுட்டில் நிறையா பேர் நன்மை செய்கிறாங்க, சாதனை செய்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருமே இத்தாலியில் நான் ஒரு அருங்காட்சியகம் மாதிரி அமைச்சு ஒரு செலை வைக்கலான்னு இருக்கேன். ஓகே, யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய இந்த ரிட்லி ஸ்காட் பப்பர் ஃபிஷ் ஆக்டிவிட்டி தான் செய்கிறாரே தவிர, மற்றபடி நிறையா நன்மை செய்கிறாரு. ஒரு கிங்குக்கு ஒரு சோல்ஜர் மாதிரி செயல்படுற மாதிரி செயல்படுறாரு. அவருக்கு ஒரு சிலை. அதுக்கப்புறம் பில்கேட்ஸ் பார்த்தா நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி இருக்குது, ஆனால் அவரும் யூஎஸ்ஏக்கு தகுந்த மாதிரி நன்மை செய்கிறாரு. அதனால் கேம்ஸ் கம்பெனி யூஎஸ்ஏல இனிமேல் செயல்படுறது அப்படின்றது ஆபத்து. ஏன்னா அவங்க தப்பான ஏதாவது செயல்படுத்தினாங்க அப்படின்னா மைனஸ் தான் ஏற்படுத்தும். அதனால் யூகேவில் வீடியோ கேம்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ யூகே பவரா யூஎஸ்ஏ பவரா அப்படின்னு கேட்டால் யூகே தான். ஏன்னா அவங்க நுட்பமாக உளவியல் ரீதியாக இருக்காங்க. யூகேலேருந்து போனவங்க தான் யூஎஸ்ஏல இருக்காங்க. அடுத்து கூகுள் ஃபவுண்டர்ஸ், ஆப்பிள் சிஇஓ பில்கேட்ஸ் பாராட்டு. யூஎஸ்ஏ ஸ்டுடியோ வரைக்கும் நான் ஆல்ரெடி புக் பண்ண மூவிஸ் அக்ரிமெண்ட் படி தான் நான் செயல்படுவேன். அதனால் யூகேயில் நான் ஒரு 7 மூவிஸ் புக் பண்ணியிருந்தேன். அதனால் யூகே ஸ்டுடியோ முடிச்சுட்டு தான் அடுத்தடுத்த மூவிஸ். ஓகே, அது இல்லாமல் யூஎஸ்ஏ ஸ்டுடியோவில் போதுமான அளவுக்கு மூவிஸ் புக் பண்ணிட்டேன். அதனால் இனிமேல் யூகே ஸ்டுடியோ தான். நீங்கள் அங்கேயே வந்து நடிக்கலாம், உங்களுக்கு தரமான சம்பளம் வழங்கப்படும். ஓகே, சரி, புதின் நியர், குட் ஜாப், ஐ கால் யூ லேட்டர், பாய்.